ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். எல்லா தெய்வங்களுக்கும் யந்திரம் உள்ள நிலையில் இங்கு ஸ்ரீ ராமராஜ்யா வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பூரண பிரம்ம சுவாமிக்கு யந்திர பிரதிஷ்டை உள்ளதா? விளக்கவும். வித்தியாசமான பிரதிஷ்டைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஆர்கானிக்னு சொல்லுவாங்க, உயிர் துடிப்புள்ள இறையாற்றல். இப்போ நம்ம கோயிலை பொறுத்த மாத்திரம் எந்திரம் இருக்குது. இந்த கோயிலை நம்ம கட்டிய போது நம்மக்கிட்ட ஒரு எந்திரம் இருந்தது, அதை உள்ளே வச்சுருக்கோம். பட் தட் இஸ் நாட் தி ரியல் ரீசன். இது ஆர்கானிக். இந்த சிலைக்குள்ளே இருக்கிறது என்னுடைய ஸ்பிரிட்டு தான். இந்த கோயிலில் இருக்கிற சிலைக்குள்ளே என்னுடைய ஆத்மாவை தான் நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. 3 முகம், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே இதில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையாவது பார்த்துருக்க மாட்டீங்க. வெங்கடாஜலபதி பூமிக்கு சம்பந்தப்பட்ட வராகர், ருத்ரசக்தியான நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும், தாமரை மலர் மேலே பகவானுடைய 2 பாதங்கள். இதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அமைப்பு. சாமிக்கு மேலே 4 மகான்களை வச்சுருக்கோம். கோடிசாமி, பரமாச்சாரியார், ராகவேந்திர சுவாமி, ஷிரடி பாபா, இது மாதிரி 4 மகான்களை வச்சுருக்கோம். 5வது இந்த சிலைக்குள்ளேயே நான் தான் இருக்கேன். அதனால் இது 5 மகான்கள் இருக்கிற இது. அதில் ஆர்கானிக்காக நாமளும் இருக்கோம். மற்றவங்களும் ஆர்கானிக் தான். உடம்பு தானே அழியும், அவங்கெல்லாம் இருக்காங்க, எப்பயுமே இருக்காங்க. ஸோ இது 18 படி நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில். அது ஐயப்ப சாமி தத்துவத்தில் வச்சு கோபுரத்தில் ஐயப்ப சாமி உட்கார வச்சுருக்கோம். அவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கருடர், ஆஞ்சநேயரை உட்கார வச்சுருக்கோம். மீதி 3 பக்கம் 12 படி வச்சுருக்கோம். சாமிக்கு மேலே 27 அடி கோபுரம் வச்சுருக்கோம். அந்த டாப்பில் இருக்கிறது கோல்டு. மூலஸ்தானம் ஃபுல்லாக 9 அடிக்கு 9 அடி கோல்டு. இந்த மாதிரி இந்த கோயில் ஆரம்பத்திலேயே எல்லா அம்சங்களோடையும் நாம் அமைச்சிட்டோம். ஸோ மற்ற கோயில்களில் ஒவ்வொரு கோயில்லையும், அதாவது வெளியூரில் மற்றவங்கெல்லாம் கட்டுறாங்க இல்லையா கோயில்கள், அதில் இந்த மாதிரி ஒரு மகான் அவன் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊர் ஜனங்கள்லாம் கூடி பணம் போட்டு ஏதோ பழைய கோயிலை எடுத்து திருப்பி கட்டுவாங்க. அப்போ ஏதோ ஒரு எந்திரத்தை உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு சாதாரண நிலை தான். மந்திரம் யந்திரம் அப்படின்வாங்க. மந்திரம்னா என்ன? ஒரு மறைமொழி மாந்த நிலத்த கெருமை. யார் ஒரு உயர்ந்த ஆத்மசக்தி அடைஞ்சிட்டாங்களோ அவங்க உங்கள் காதில் கேட்குற மாதிரி சொல்கிற சவுண்டு, அதுதான் மந்திரம். அப்போ காதில் கிளத்த பெருமைன்னுவாங்க. கிளக்கிறதுனா சொல்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. எந்திரம்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் என்கிரேவ்டு மெட்டீரியலில் சில சக்கரங்கள் இருக்குது. அந்த ஜியாமெட்ரிக்கல் ப்ரப்போர்ஷனில் அதை வடிவமைச்சு சில மந்திர உச்சாடனங்களை சொல்கிற போது நம்முடைய சத்தம் அதில் திரும்பி கிடைக்கிது. அது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மாங்காடு கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாளுக்கு நேர் எதிரில் மகாமேரு இருக்கும். காளிகாம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அர்த்தமேரு இருக்கும். பாதி மேரு அந்த இடத்துல அம்பாளுக்கு முன்னால் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. அண்ட் அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறவங்களுடைய மைண்டில் எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. நம்ம கோயிலை பொறுத்த மாத்திரம் இங்கே என்னுடைய ஸ்பிரிட்டு தான் உள்ளே வச்சுருக்கான். துர்கை கோயிலில் கிருஷ்ணவேணி அம்மாவுடைய ஆர்கானிக் எனர்ஜி வச்சுருக்கேன். அந்த அம்மா துர்கை தான். அதனால் அவங்க அங்கே இறக்குற போது நம்ம அந்த எனர்ஜியை கொண்டாந்து கோயில் கோபுரம் வழியாக இறக்கிட்டோம் அந்த இடத்துல. அதுவும் ஆர்கானிக்காக தான் இருக்குது. அதனால தான் நம்ம துர்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, கும்பிட்றதுக்கும் சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். ரத்னகிரியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ஏற்கனவே இருந்தது தான். ஏதோ ஒரு காலத்தில் திருத்தணி கோயிலை விட காவடி நிறைய வந்துச்சு ரத்னகிரிக்குன்னு அந்த பவரை யாரோ இழக்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அது க்ஷீணிச்சு போச்சு. அப்போ அவர் மொழியார், அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் கிராம மணிக்கார் கன்சா மொழியாருன்ட்டு. அவர் திருவள்ளுவர் சாமி இருந்தார் இல்லையா, சிவானந்த மோகனகுரு சாமிகள், அவர்கிட்ட போய் எங்கள் கோயிலை எடுத்து கட்டுங்க அப்படின்னுருக்காங்க. அவர் சொன்னார், நீயும் உன் குடும்பத்தில் யாரோ இதை எடுத்து கட்டுவீங்க, நான் வேணால் படிக்கட்டு போடுறேன் அப்படின்னு ரத்னகிரியில் இருக்கிற படிக்கட்டு அவர் தான் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய 2 சன்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு சன் தான் சச்சிதானந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்திருந்தார் வேலூரில். அவருக்கு என்னமோ தோணிச்சு, ஒரு நாள் மலை மேலே போய் ஐயா கற்பூரம் இருக்குதான்னு கேட்டார்.
இல்லையே மொழியாரான உடனே அவனுக்கே ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன கொடுக்க போகிறான்ட்டு உக்காண்டாரு. அவர் திரும்பி ஐயர் வந்து பரிச்சம் பிடிச்சி சத்தானத்துக்குன்னு ஊரில் கொள்ளி எல்லாரையும் கூட்டின்னு வராங்க. வரும்போது இவர் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலேருந்து ஒரு துணியை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே வெறிச்சு பார்த்துன்னு உக்காண்டாரு. அப்போ எழுதுறாரு, இனி இது இங்கே கிடக்கும், இதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்படி தான் அவர் அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு திருப்பியும் புனருத்தாரணம் பண்ணுறதுக்கான காரண காரியங்களாக அவரே இருந்துட்டார். ஏன்னா அது அவங்களுடைய பரம்பரை கோயிலாக இருந்திருக்கு ஒரு காலத்தில், அவங்க பெரியவங்கெல்லாம் பூஜை பண்ணது. அதே மாதிரி ஊருக்குள்ளே கீழ்மின்னல்னு பேர், அது ஒட்டி ஒரு அம்பாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலும் சீனிச்சு போயிருந்தது. இந்த சாமி தான் அதையும் எடுத்து கட்டினார். நான் போயிருந்தேன், என்னை கூப்பிட்டுருந்தாரு, நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அதுவும் நல்லா பண்ணிட்டார் அவர். ஒரு கிராமத்து கோயில் அது. இப்போ எல்லா கோயிலுக்கு பின்னாலேயும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்தந்த கோயில் இப்போ காலம் மாறி சக்கரம், மேலே கருது கீழே போகும், கீழே கருது மேலே வரும். ஸோ ஒரு கோயில் கட்டி அவங்க கும்பாபிஷேகம் பண்ணுற போது தான் அந்த கோயிலுடைய சிலைக்கு ஜாதகம் ஆரம்பிக்குது. அதில் நல்ல பீரியட் இருக்கிற போதெல்லாம் அந்த கோயிலுக்கு ஜனங்கள்லாம் போவாங்க, நல்லா பிஸியாக இருக்கும். அதில் அந்த இவங்க பரீட்சை பண்ண காலத்திலிருந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இல்லாத பிளானட்ஸ் வர்றபோது அந்த கோயில் கேட்பாரற்று மாறி போயிடும். பின்னால் இன்னொரு சைக்கிளில் அந்த கோயிலுக்கு சார்ஜ் வர்ற கிரகங்கள் வர்றபோது யாருக்கோ தோணும் எடுத்து அதை கட்டுவாங்க. இது மாதிரி எல்லா கோயில்களுமே இப்படி தான், மேலே கீழே இருக்கும். யாரும் நம்ப கூட மாட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் கம்ப்ளீட்டாக மண்ணில் மூடி போயிருந்துச்சு. ஒரு ராஜா அந்த வழியாக போகிறான், வளவன்னு பேர். ஒரு மரத்து மேலே கிளி வேத மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கு. என்னடா கிளி வேதம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு தோண்டுங்கன்றான். பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கம், இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் இருக்கிற பெரிய கோயில் மண்ணில் மூடி கிடக்குது. அப்போ அந்த வளவன் கிளி சொன்னதை கேட்டு அந்த கோயிலை எடுத்து திருப்பி ரெனோவேட் பண்ணதுனால அவன் பேர் கிள்ளி வளவன் ஆச்சு. இப்படி பல கோயில்களுக்கு யாரோ ஒருத்தர் பேக்ட்ராப் இருப்பாங்க. அந்த பேக்ட்ராப்பில் வர்றவங்க யாருன்னா இதுக்கு முன்னால் அந்த கோயிலுக்கு சம்மந்தம் உள்ள யாரோ இருப்பாங்க. அதாவது புதுசாக எதுவும் வர்றதில்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் இருந்தால் தான் அவங்க அந்த கோயிலை எடுத்து கட்டணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்படி எடுத்து கட்டுவாங்க. அதுக்குள்ள அமைப்புகள் பணம் கணம் எல்லாம் தானாகவே அமையும். கலவையில் ஒரு பெரிய அம்பாள் கோயில் இருக்குது. கலவை தெரியும் இல்லையா, காஞ்சி பெரியவருடைய குருமார்களுடைய சன்னதியெல்லாம் இருக்கிற இடம். அங்கே சச்சிதானந்தம்னு ஒரு சாமியார், சச்சிதானந்தம், அவர் ஊராக பைராகி மாதிரி சுற்றின்னு இருந்தார். தேசிங்கராஜன் கோட்டை இல்லையா, அது கீழே ஒரு கோயில் இருந்திருக்கு. இவர் நைட்டு அங்கே போய் படுத்துக்கிறார். ஏன்னா ஊராக சுற்றின்னு இருந்தார் இல்லையா, அதனால். அப்போ அந்த அம்மா இவர் கனவில் சொல்லுது, இந்த இடத்துல யாருமே பூஜை பண்ண மாட்டேன்றாங்க, நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நீ அதை வச்சு எனக்கு கோயில் கட்டுன்னு. ஸோ அந்த எனர்ஜி ஒரு உடம்புக்குள்ளே வருது. இப்போ அந்த கோயிலில் தேசிகராஜன் காலத்துலேருந்து யாரெல்லாம் கும்பிட்டுருப்பாங்களோ அவங்களெல்லாம் இந்த சாமிக்கிட்ட வர்ற மாதிரி ஆத்மிக் கனெக்ஷன் இருக்கும். இவர் அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவார், அது நடக்கும், அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அப்படி தான் கலவையில் அந்த சச்சிதானந்த சாமி பெரிய ஒரு கோயிலை கட்டிட்டார். அதனுடைய ஆரிஜின் எங்கே இருக்குது? தேசிங்கராஜன் காலத்தில் செஞ்சிக்கோட்டை கிட்டே இருந்த கமலக்கண்ணி அம்மன் பேர், கமலக்கண்ணி அம்மன். அங்கே அதே மாதிரி சொல்லியிருக்கேன் நான். வடநாட்டில் மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலையும் யாரும் பூஜையே பண்ணவே இல்லையா. இப்போ இங்கே நங்கநல்லூரில் இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்டினாங்க. பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகருக்கு ஒரு ஜோசியர் இருந்தான், ராகவேந்திரான்ட்டு. அவன் சொல்லி இந்த கோயிலை கட்டினாங்க. அப்போ அந்த யாகம் வளர்த்து நீங்கள்லாம் பூஜை பண்ணுற போது இந்த கோயிலில் யாரை உட்கார வைக்கலான்னு டிசைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போஸ்டிங் தான். அந்த மாதிரி இருக்கிற போது அந்த வடநாட்டில் பூஜையில் எல்லாமே ஒரு பழைய கால சிவனுங்கிறாருன்னு அதை கொண்டாந்து இதில் உட்கார வச்சிட்டாங்க. ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்று தானே. ஆனால் நங்கநல்லூர் இருக்கிறது எங்கேயோ வடநாட்டில் மலை மேலே இருந்த ஒரு கோயில். இப்படி சொல்லினே போகலாம். எல்லா கோயில்களுக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு ஆத்ம சக்தி இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம கோயிலில் எனக்கு தான் வச்சுருக்கேன் நான். எவ்ரி 12 இயர்ஸு இந்த பவர் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது 12 வருஷன்றது ஒரு கணக்கு. அதனால தான் கும்பகோணத்தில் மகாமகம் 12 வருஷம், கும்பமேளா வடநாட்டில் 12 வருஷம் சொல்கிறது. ஏன்னா 12 ராசி இருக்குது, அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயில் நாம் வச்சு 3வது 12 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது முதல்ல நம்ம இந்த இடத்துல மந்திராலயத்தில் ராகவேந்திர சாமிக்கு ப்ரமோஷன் கிடச்சிது, ஐயப்ப சாமியா. இப்போ ஐயப்ப சாமியை நம்ம இதில் பிரதிஷ்டை பண்ண முதல்ல. அந்த ஐயப்ப சாமிக்கு ப்ரமோஷன் கிடச்சி அவர் பூர்ண பிரம்மம் ஆகிட்டார். அந்த பூர்ண பிரம்மம் ஆனவர் அதுக்கப்புறம் வேறு என்னன்றது இன்னும் தெரியல. தேவலோகத்தில் மீட்டிங்கில் இதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்னு யாருக்கும் தெரியல.
அதனால் அதே போஸ்ட்டில் அடுத்த 3வது சர்க்கிளில் ஓடின்னு இருக்குது, பூரண பிரம்மாவும் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா கோயிலுக்கு பின்னாலேயும் நீங்கள் வெறும் சிலைகளை தான் பார்க்குறீங்க. சிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் துடிப்புள்ள எனர்ஜி இருக்கும், ஆற்றல்னு சொல்கிறோம். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா கோயில்லையும் அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் ஒரு பேக்ட்ராப்பு, ஒரு இதெல்லாம் இருக்கும். பல கோயில்கள் க்ஷீணிச்சு போகிறதுக்கு காரணம் கூட அங்கே இருந்த ஸ்டோர்டு எனர்ஜி, அதனுடைய சக்தியை இழந்துட்டு திருப்பியும் அந்த ஜாதகம் வர்றபோது வேறு யாருக்காவது தோணும், அவங்க எடுத்து காட்டுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கோயிலும் வர்றது போகிறதெல்லாம். திருவலத்தில் ஒரு கோயில், ராணிப்பேட்டு போகிற வழியில், அங்கே ஒரு ஜனக மகர்ஷியுடைய கோயில். அது ஒரு திருவோடு தான் அங்கே வச்சுருப்பாங்க, நந்தி பகவான் வைக்கிற இடத்துல. குடியாத்தத்தில் ஒரு பிறப்பால் வண்ணான், அவர் அங்கே வராரு. எழுத படிக்க தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஜனக மகர்ஷியுடைய சமாதி அது. எது? அந்த திருவலங்கோயில். அவர் உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜி வருது. அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கேழ்வரகு கூழ் தான் குடிப்பார், ஒரு மணப்பலகை மேலே தான் படுத்துக்குவார், ஒரு கோமணத்தை எடுத்து கோணிப்பையை எடுத்து கோமணமாக கட்டிக்குவார். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக. அவர் தான் கந்தசாமி கோயிலுக்கு, அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் தேரெல்லாம், திருத்தணி கோயிலுக்கெல்லாம் தேர் பண்ணி கொடுத்தாரு. என்ன பண்ணுவார்? நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன், எனக்கு ஒரு வெள்ளி டம்ளர் வெள்ளி தட்டு 100 ரூபா கொடுக்கணுன்னுவார். எனக்கு சரி சாப்பிட்டோம் நம்ம வீட்டில் சாமின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 30 வீடு 40 வீட்டுக்கு போயிட்டு அந்த வெள்ளி டம்ளர் இதெல்லாம் எடுத்துக்குவார், அந்த 100 ரூபா எடுத்துக்குவார். அந்த வெள்ளி உருக்கி வெள்ளி தேர் பண்ணுவார். அந்த 100 ரூபாயில் கூலி கொடுத்துக்கின்னு இருப்பார். இந்த தேர் முடிஞ்ச உடனே அந்த மீதிக்கிற பணத்தையும் அந்த வெள்ளியும் தொடப்பத்தில் இப்படி தள்ளி எல்லாம் எடுத்துன்னு போங்கடா அப்படின்வார். அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற நிலையில் அவர் கைங்கரியம் பண்ணவர். அவ்வளோ பெரிய நிலை வருது. இப்போ திருவலங்கோயில் அவர் இருந்த வரைக்கும் சூப்பராக வந்துச்சு. அவர் இருந்த வரைக்கும் நல்லா கொண்டாந்துட்டார். அது ஆனானப்பட்ட காமராஜ நாடார் சைனா யுத்தம் வந்தபோது சாமியார்கிட்ட போய் இப்போ யுத்தத்துக்கு தங்கம் தான் வேணும். அப்போ இவர் போகிறாரு, தலையில் சும்மாடு வச்சுக்கின்னு ஒரு ஆள் உடம்பெல்லாம் போச்சின்னு உட்காந்துக்கிறாரு. சாமி எங்கே இருப்பாருன்ட்டு. ஏன்? நான் தான் சாமி சொல்லுன்னு. காமராஜ், உங்களை மாதிரி ஒரு மகானம் பார்த்தேன், எனக்கு பணமே வேணாம், அதுக்கு தான் வந்தேன் நான். இல்லை நீ என்னை நம்பி வந்துட்டு இல்லைன்னு அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டும் காதில் இருக்கிறது கட்டு, மூக்கு கழுத்தில் கட்டுன்னு இவ்வளோ கோல்டு கொடுத்து எடுத்துன்னு போ, இந்த நாட்டுக்கு தானே கேட்குற அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அந்த திருவல்லம் சுவாமி இங்கே உடம்பு சரியில்லாமல் லாஸ்ட் டேஸில் இங்கே வந்திருந்தார். ஹவுசிங் போர்டு சீஃப் என்ஜினியர் நடராஜன் சொல்லி அசோக் பில்லர்கிட்ட அவர் வீடு, அங்கே வந்திருந்தார். அப்போது அப்பலோ ஆஸ்பத்திரி ரெட்டி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. இப்போ திடீர்னு ஒரு நேரத்தில் எல்லாம் இருங்கடா, எனக்கு இப்போ திருவள்ளத்தில் ஒரு திருவிழா நடக்குது பார்க்கணுன்ட்டு வெறும் வெள்ளை சவத்தில் இப்படி கண்ணை வச்சுன்னு உட்காந்துக்கிறார். திருவள்ளத்தில் நடக்கிற திருவிழாவை அவர் இங்கே இருக்கிற வெள்ளை சவத்தில் பார்த்துன்னுக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ பவர் இருந்திருக்கு, நீ யோசனை பண்ணு. இப்படி எவ்வளவோ மகான்கள், எந்தரோ மகானுபாவலும் வந்திருக்கு நான் வந்தனம்னு தியாகபுரம். அந்த மாதிரி நிறைய மகான்கள். இதெல்லாம் காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசே நாரல். நம்ம எல்லாமே கடவுள் இடத்துல ஒரு கருவி தான். நம்மளை வச்சுக்கிட்டு இந்த வேலைகள்லாம் செய்து கொள்ளுகிறவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான். அதனால தான் சிறுடி பாபா கிட்ட போய் யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் இது மாதிரி ஆப்னே சமத்கார் கருதியானுவாங்க, நீ ரொம்ப அதிசயம் பண்ணிட்டீங்க சாமின்னு. அவர் அல்லாமலேக் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், எல்லாம் அல்லாக்கு தான் தெரியும் அப்படின்னாரு. திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போய், சாமி உங்களை பாட்டு போனேன், எனக்கு இது நடந்துச்சுன்னுவாங்க. திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அண்ணாமலையார் டஸ்ன்னுவார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அது மாதிரி. இந்த மாதிரி தான் பழசு. இங்கே திருவண்ணாமலை போகிற வழியில் பூண்டி சாமியார் இருந்தார். அவர் பாவம் வந்து ஒரு வீட்டுக்கு தின்ன மேலே உட்காந்துருந்தார். காலையில் பஸ்ஸு அங்கேருந்து கிளம்பும், ஊருக்காரங்களாம் வருவாங்க, வாக்கு கொடுத்து அப்படியே ஃபேமஸ் ஆச்சு. பரணிதரன் ஆண்டவனில் எழுதுனா நிறைய ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே கோயிலெலாம் கட்டினாங்க. கோயில் கட்டிட்டு இப்போ அங்கே 2 குரூப்பு, 2 பேரும் அடிச்சுருக்கிறாங்க. கடைசியில் பூண்டு சாமியை விட்டானுங்க, வசூலில் இறங்கிட்டானுங்க 2 பேரும். இப்படி எவ்வளவோ இடங்களில் ஒரு காலத்து வரைக்கும் கோயில் நல்லா வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அவன் பிஸ்னஸ்க்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கோயில் விளங்காமல் அடுத்தடிக்கு போகிறது இல்லை. இந்த வகையில் எவ்வளவோ பரவாயில்ல. பல விஷயங்கள் இப்படி எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. எல்லாரும் திறமையாக இருக்கிறது இல்லை. திறமையாக இருக்கிறதுன்றது வேறு. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். எதுக்கு? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் வாங்க. முருகனுக்கு தேவைப்படுறதுனால அவன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். அதை வச்சுக்கிட்டு மேலே போக பார்க்கணும். கீழே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ ஒரு மேலே போகிற போது தான் மாயை நிறைய வரும். ஒரு விஸ்வாமித்திரர் இருக்கிறாரு,
அவர் கௌசிக ராஜாவாக இருந்தார். கௌசிக ராஜாவாக இருந்து தான் தவம் செஞ்சு பெரிய ஆளாகணும் போகிறான். மேனகா கிட்ட மாட்டிக்கின்னு சகுந்தலையை பெற்று எடுத்துட்டு அதுக்கு பின்னால் தான் இந்த பரத வருஷ பரதக்கண்டே சாகுந்தலெல்லாம் வருது. அதுக்கப்புறம் திருசங்குன்னு ஒருத்தன் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புன்றான். இவர் போன்றாரு, மேலே இருக்கிறவங்க இவனுக்கு தகுதி இல்லைன்னு கீழே தடுறாங்க. தன் பவர் எல்லாத்தையும் போட்டு அவனை நடு வானத்தில் நிற்க வச்சிடறாரு. அதுதான் திருசங்கு சொர்க்கம்னு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவருக்கு ஏதோ ஒரு சோதனை வருது. அதில் ஒவ்வொரு தடவையும் பவரை இழந்துறார். லாஸ்ட்டில் அவருக்கு காயத்ரி மந்திரம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் விஸ்வத்தை நேசிக்கிற மித்திரன் ஆனதுனால விஸ்வாமித்திரர் ஆனான் ராஜரிஷி இருந்தாள். இப்படி ஒவ்வொரு மகானுக்குமே பெரிய பெரிய சோதனைலாம் வருது வாழ்க்கையில். இதை கட்டின்னு அழுகணும். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு சாமியார் மகானுன்னா ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் போலகுதுன்னு. அப்படிலாம் இல்லை. காஞ்சியில் பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு கண்ணு ஃபுல்லாக தெரியாது. இன்னொரு கண்ணு சங்கர நாராயணம் பத்ரி நாராயணன் சங்கர நேத்திராலயில்ல அவன் கொஞ்சோண்டு ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்படி டார்ச் அடிச்சின்னு படிச்சுன்னு இருப்பார். ஒரு தடவை லங்கில் மணல் போயிடுச்சு. அதனால் ஒரு லங்கு வேலை செய்யாது. கொலை பண்ணி இருந்து 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 அவர் கிரானிக் அல்சரு. ஸோ உடம்பு பூரா அவருக்கு ப்ராப்ளம் தான். அந்த அளவுக்கு ஒரு தன்னை கேர் பண்ணிக்காமல் அவர் ஆன்மீகத்தில் நாட்டத்திலேயே இருந்தார். நம்ம என்ன நினைப்போம், பரமாச்சாரியார் எல்லார் வியாதியும் கூர் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு இதெல்லாம் இருக்காதுன்னு நீ தப்பாக நினைப்பேன். ஆனால் இருந்தது, அவருக்கு இருந்தது. ராமசுரத்குமார் சாமி அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர். ரமண மகர்ஷி அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் இல்லையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. பொண்டாட்டி கூட குடும்ப நேரத்தில் அந்த ஆள் பாவம். அந்த ஆளுக்கு த்ரோட்டில் கேன்சர். யாரை வேணால் எடுத்துக்கோ, ஆன்மீகத்து வந்த அத்தனை பேரும் கடவுளால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க. நீ யோசனை பண்ணு, ஒரு கடவுளுங்கிறவன் தனக்கு எல்லாத்தையும் விட்டு வேலை செஞ்சு வந்தவனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை விட்டு இவனும் சேடிஸ்ட்டு சொசைட்டி கூட சேர்ந்துட்டு அவனும் கொலை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் இல்லையா. அதுதான் ப்ராப்ளமே. இது எந்த ஒரு மகானுமே சந்தோஷமாக இருந்தது சரித்திரமே கிடையாது. நான் தான் இவ்வளோ உதாரணம் சொல்லினேங்கிறேன். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது மகான் தான் சொல்லு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். புத்தர் லாஸ்ட்டு எல்லாம் அரசகுமாரியை விட்டு பொண்டாட்டி விட்டு எல்லாம் போனவர். கடைசியில் சித்தார்த்தனா இருந்து புத்தர் ஆகிட்டு மக்களுக்கெல்லாம் நல்ல செய்ய வந்தார். அவரையே தேவதத்தன் அவருடைய சொந்தக்கார பையன் லாஸ்ட் வரைக்கும் நோண்டிக்கினே தான். அவர் சரி அப்படின்னு நினைக்கிற போது ஒரு ஏழை பொம்பளை கிட்ட விஷம் கலந்த சாப்பாடு கொடுத்துட்டு அவர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் சரி நமக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி விஷம் கலந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் செத்தார். இப்படி எல்லாருமே இந்த உலகத்தில் இப்படி தான் போகிறாங்க. பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார், எந்தெந்த மகான் எப்படி இப்படி செத்தான்னு சொல்லியிருப்பான் பார் பாரதி. நொந்த புன்னை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பேன். ராமர் சரயு நதியில் ஜலசமாதி ஆனார். கிருஷ்ணர் ஜரா என்ற வேடனுடைய அம்புக்கு காலில் பாஞ்சி செத்தார். வரிசையாக சொல்லுவார் யார் யார் எப்படி செத்தான், சில்லுலையும் போனான்ட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த எந்த ஒரு பெரிய மகானும் சொகுசாலாம் இருந்ததே கிடையாது. கடவுள் அவங்கள போட்டு பெண்ட் எடுத்து நூற்றுவான். கேட்டால் அவங்களுக்கு தான் கடைசி பிறவி, அதனால் இந்த கடைசி பிறவியில் அவங்கள கடத்தி ஏற்றணுன்னா அவங்களுடைய பழைய ஜென்மத்து கர்மாவெல்லாம் ஒரே பிறவியில் கழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் மகான்களுக்கும் கர்மான்றது பழைய பிறவிகளை வச்சு இருக்குது. இந்த பிறவியில் சாமியார் ஆனாலையும் விடாது. அது அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி அனுபவிக்கிற போது எந்த ஜனங்களுக்காக அவங்க இவ்வளோலாம் இறங்கி தொண்டு செய்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கே நம்பிக்கை வராது. என்னடா இருந்தால் சாமியார்ன்றான், இவனே இப்படி கஷ்டப்பட்டுக்கிறான்னு தான் நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாகாது இல்லையா. வந்த வேலை இவங்களுக்கு தெரியும், அதை செய்ய வேண்டியது தான். சமரேஷ்னால் ஒரு பாட்டு இருக்கும், வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை செய்கின்றாய், வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை பார்க்கிறேன், தந்த ஞானம் போதவில்லையா சங்கரா, தந்த ஞானம் போதவில்லையா.
அந்த வேளை அமிர்த வேளை அருளை கோட்டை விட்டு விட்டு சந்தமற்ற கவிதை போல எந்தன் வாழ்வையாக்கிக்கிட்டு வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை பார்க்கிறேன் தந்த ஞானம் போதவில்லையா இந்த உடல் உந்தனுக்கு சொந்தமென்றறிந்திருந்தும் விந்தழிந்து வெந்து வெந்து போகும் உடல் என்றுணர்ந்தும் சிந்தையிலே கந்தன் பதம் வைத்த சிவசங்கரனே விந்தையான வேங்கடத்து சுந்தர கோவிந்தனே வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை பார்க்கிறேன். எவ்வளவுதான் பெரிய மகானாகி எல்லாத்தையும் விட்டு சாமிக்காக இருந்தா கூட எத்தனையோ பிறவியினுடைய கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில நம்ம கழிக்க வேண்டியிருக்கும், அந்த கர்மாவை கழிக்க வேண்டியிருக்கும். குருவல்ல நீரை இறை உருவல்ல நீ மறை மறை நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாதர்க்கு நீ கலங்கரை ஞானமும் யோகமும் தன்னிலை கொண்டு சத்தியமும் சாந்தியும் உன் அன்பினால் கண்டு சஞ்சலம் சஞ்சலம் என்று வரும் மாந்தர்க்கு சங்கரன் பொன்பதம் இரு கையில் துயரிதற்கு மாமழை மாமழை போல் அருள்மழை பொழிந்து நடமாடும் தெய்வமே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா